நன்மை தீமை கனியோட வீரியம் விஷம் நம்ம மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் ஊறிப்போய் கிடக்கு. அதனால் அந்த விஷத்தை ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நாமும் அதனுடைய தீவிரத்தை, அதனுடைய தீவிரத்தன்மையை அதை அதிகமாக நம்ம பாதிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி போகலாம். அதை குறைக்கிறதுக்கான ஒரே வழி ஆண்டவரை விசுவாசிக்கிறது தான். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கும்போது இந்த விஷமானது, நன்மை தீமை கனியோட விஷமானது எப்படி வேலை செய்யணும்னா, ஆண்டவரை விசுவாசிக்கும்போது ஆண்டவரை ஏன் விசுவாசிக்கணும்னு கேள்வி கேட்கும். ஆண்டவரை வெளிப்படையாக திறந்த மனசோடு அவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன் அவரை திறந்த மனசோட வெளிப்படையாக விசுவாசிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார் என்று சொன்னார். அது எப்படி பரலோகம் எங்கே இருக்கின்றது, ஆவி எங்கே இருக்கின்றது என்று கேள்வி வரும். இப்படித்தான் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும்போது கேள்விகளானது வந்து கொண்டே இருக்கும். அதனையெல்லாம் மீறி அவரை ஆராய்ச்சி செய்யாமல் அவரை குறித்து வருகின்ற அத்தனை எதிர்மறையான எண்ணங்களையும் விலக்கிவிட்டு விசுவாசிக்கும்போது உங்கள் உடம்பில் உள்ள நன்மை தீமை கனியின் விஷமானது, வீரியமானது குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஆண்டவரை விசுவாசிப்பது என்பது எளிதான காரியமல்ல. ஏனென்றால் மாயையான இந்த உலகத்திலே ஆண்டவரை விசுவாசிப்பது என்பது அத்தனை ஒரு சாதாரண காரியமல்ல. நாங்களும் விசுவாசிக்கிறோம், நானும் விசுவாசிக்கிறேன் என்று அலறுவதாலோ கத்துவதாலோ முழங்கால் படியிட்டு பல மணி நேரம் அவரை நோக்கி கூவுவதாலோ கண்களை மூடி நாம் அவரை நோக்கி பிரார்த்தனை செய்வதாலோ அந்த பலனானது, அதாவது ஆண்டவரின் மூலம் நமக்குள் ஊறி இருக்கின்ற நன்மை தீமை கண்ணியின் விஷத்தை போக்கும் தன்மையானது கிடைக்காது. அதனால் விசுவாசம் என்பது வெளிப்படையாக திறந்த மனசோடு முழு மனதோடு உங்களை கொடுத்து ஆண்டவரை விசுவாசிக்கும் போதே அதற்குறித்தான குறிப்பாக நன்மை தீமை கனியின் விஷமானது, வீரியமானது கட்டுப்படுத்தப்படும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.